أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இஸ்லாமிய ஒளியில் மணமுடிப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து சில பேர் கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பதிவை இடுகின்றேன். முதலாவது விடயம் யாதெனில், பல பெண்கள் இன்று மன வலியுடன் கூறுகின்றனர், என் கணவர் எனது அனுமதியின்றி மற்ற பெண்களுடன் நட்பு வைத்துக் கொள்கின்றார், அவர்களுடன் மெசேஜ் பண்ணுகின்றார்கள், சிரிக்கின்றார்கள், உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வகை மன உறவு காட்டுத்தனமாக பார்க்கப்படுகின்றது. நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அனைவரிலும் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவர். இந்த ஹதீஸானது திர்மிதியில் பதிவாகியுள்ளது. இஸ்லாம் வெளிப்படையான துரோகத்தை மட்டுமல்லாமல் மறைமுகமான அல்லது மன துரோகத்தையும் தடை செய்துள்ளது. ஒரு மனைவி என்ன செய்யலாம்? முதலில் சகோதரிகளே, அமைதியாக இருங்கள். கோபத்துடன் பதிலளிக்காமல் அறிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அதாவது அறிவுடன் பேச்சு நடத்துங்கள். கோபமாகவோ சண்டையுடனோ பேசினால் பிரச்சினை பெரிதாகும். அவருடன் ஒரு அமைதியான தருணத்தில் அவரின் நடப்புகள் உங்களை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கூறுங்கள். முக்கியமான விடயம் யாதெனில், ஒவ்வொரு சலாத்துக்கு பிறகும் உங்கள் கணவரின் உள்ளம் திரும்ப துஆ செய்யுங்கள். ஏனெனில் துஆ ஒரு அற்புதமான ஆயுதமாகும். துஆவின் மூலம் எதனையும் மாற்றலாம். யா வதூத் என்பதை 100 முறை சொல்லுங்கள். இது அன்பை வளர்க்கும் அழகு பெயர். இதன் பொருள் யாதெனில், அன்பு நிரம்பியவனே. சூரா அல் ஃபுர்கான் 74ஆம் ஆயத்து. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத்தன் அய்யுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இதன் பொருள், எங்கள் இறைவனே, எங்கள் மனைவிகளிடமிருந்தும் எங்கள் பிள்ளைகளிடமிருந்தும் எங்களுக்கு கண்களுக்கு இன்பம் தருவோராக்கி எங்களை பரிசுத்தர்கள் பின்பற்றும் தலைவர்களாக ஆக்கிவிடு என்பதாகும். அடுத்த விடயம் யாதெனில், ஆதரவு தேடுங்கள். அதாவது பிரச்சினை நீடிக்குமானால் ஒரு மத ஆலோசகர் அல்லது நம்பகமான குடும்ப மூத்தவரிடம் ஆலோசனை பெறுங்கள். இஸ்லாம் மஷூரா என்ற கலந்தாலோசிப்பே முக்கியத்துவம் அளிக்கின்றது. அடுத்த விடயம், கணவர்களுக்கு ஒரு அறிவுரை. அன்புடைய சகோதரர்களே, நினைவில் வையுங்கள், மனைவியர் ஒரு நம்பிக்கையாக அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்ட வரம். மற்ற பெண்களுடன் மறைமுக தொடர்பு வைத்திருப்பது, சிரிப்பது, மெசேஜ் அனுப்புவது, இவை அனைத்தும் இஸ்லாத்தில் தவறானவை. நம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பெண்களிடம் அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் அவர்களை அல்லாஹ்வின் நம்பிக்கையுடன் பெற்றிருக்கின்றீர்கள். இது முஸ்லிம் கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக கூற விரும்பும் விடயம் யாதெனில், அன்பு சகோதரிகளே, ஒருவரின் தவறான நடத்தை நீங்கள் அல்லாஹ்வுடன் உள்ள உறவை பாதிக்க விடாதீர்கள். நீங்கள் கண்ணீர் விடும் போது யாரும் இல்லை எனினும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். நீங்கள் உண்மையாக அமைதியாக துஆ செய்யும் போது உங்கள் வீட்டில் அமைதியும் அருளும் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து குடும்பங்களிலும் அமைதி அளிப்பானாக. ஏற்கனவே இது போன்ற சோதனையில் இருக்கின்ற பெண்களுக்கு அவர்களுக்கு சாந்தியும் தீர்வும் தரட்டும். நம்மை அல்லாஹ் நமது உறவுகளை நம்பிக்கையுடனும் அன்புடனும் பராமரிக்க வழிவகையாக்கட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆன் ஆகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.